பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கிற அந்த கேள்வியோடு நேற்றைக்கு யாருக்கும் இரட்டை இலை சின்னம் இல்லை, இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு இன்றைக்கு 2 வெவ்வேறு சின்னங்களோடு சசிகலா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அணியின் சார்பாக திரு டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்தோடு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் ஆர்கே நகருக்காக. அதேபோல திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியின் சார்பாக திரு மதுசூதனன் இரட்டை விளக்கு மின்கம்பம் என்கிற அந்த சின்னத்தோடு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 2 பேருக்கும் கட்சியினுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சசிகலா அவர்கள் தலைமையாக இருக்கின்ற அந்த கட்சிக்கு அதிமுக அம்மா அணி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதே போல திரு ஓபிஎஸ் தலைமையில் இருக்கின்ற அந்த அணிக்கு அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 2 வெவ்வேறு பெயர்கள், 2 வெவ்வேறு சின்னங்கள் களத்தில் இறங்குகிறார்கள். இன்றைக்கு கூடுதலாக ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபாவும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த களம் என்பது பலமுனை போட்டியாக இருக்கிறது. ஏற்கனவே பலமுனை போட்டியாக இருந்தது. இப்போது அதிமுகவிலும் கூட 3 அணிகளாக அல்லது அதிமுகவின் சார்பாக முகங்களாக இருக்கிறவர்கள் 3 பேர் இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த முடக்கப்பட்ட இரட்டை இலை என்பதும் இடைத்தேர்தலில் ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்ன, கட்சி யார் கையில் இருக்கும், இந்த இடைத்தேர்தல் முடிவு அதை உறுதி செய்யுமா என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக ஆஸ்பயர் சுவாமிநாதன், அதேபோல அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக அம்மா அணியின் சார்பாக அமைச்சர் செல்லூர் ராஜு இன்றைக்கு நம்மோடு இணைகிறார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ். விரைவில் மேலும் 3 முக்கியமான விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு செல்லூர் ராஜு, உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இந்த இடைத்தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக மாறி இருக்கிறது. திரு டிடிவி தினகரனே களத்தில் இறங்கி இருக்கிறார். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதி ஆர்கே நகர். எனவே அந்த தொகுதியினுடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவருடைய கனவுகளை, அவர் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கு நாங்கள் களமிறங்குகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவராக காண்பிக்கப்படுவர் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு மதுசூதனன் அவர் களத்தில் இருக்கிறார். ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபாவும் களத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திரு தினகரனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கான சவால் நிறைந்ததாக இருக்கிறதா? அது நிச்சயமாக இல்லை. அதாவது குறிப்பா சொல்லணும்னா அதிமுகவில் அணின்றது நீ முதல்ல சொன்னதே தவறு. தேர்தல் ஆணையம் இல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையை தான், ஜனநாயக நாடு நம்ம நாடு, ஜனநாயகத்தின் பெரும்பான்மையை தான் பொதுவாக ஏற்றுக்கொள்வது. இது ஏற்கனவே பல மாநிலங்கள் கடைபிடித்திருக்கிற தேர்தல் ஆணையம். இது அதற்குள் நான் வர விரும்பவில்லை. இன்றைக்கு அம்மா அவர்கள் பாடுபட்டு உருவாக்கி இந்த கட்சியையும் ஆட்சியையும் உருவாக்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் கூட தன் லட்சியத்தை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அம்மா அவர்கள் நிறைவேற்றும் என்ற அந்த லட்சியத்திற்காக உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் கடந்த தேர்தலில் பல எல்லா தொகுதிகளுக்கும் அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்ந்தெடுத்ததில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அம்மா அவர்களை பொறுத்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு எப்படி நாங்கள் பார்க்கிறோம்னா, கிமுன்னு சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்தவர் பிறந்தவருக்கு பிறகு அப்படின்னு சொல்ற மாதிரி, கிறிஸ்தவ அந்த மதத்தில் சொல்ற மாதிரி அம்மா அவர்கள் அந்த ஆர்கே நகருக்கு நிற்கிறதுக்கு முன்பாக அந்த தொகுதி எப்படி இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதுதான் நாங்கள் பார்க்கிறோம். நிறைய கேள்விகள் இருக்கு. என்னெல்லாம் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நிறைய குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கு. குடிதண்ணீர் பிரச்சனையில தொடங்கி அங்க இருக்கிற ஆயில் கலப்படம் வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் கலப்படத்தோடு தான் இன்னைக்கு அவங்க குடிநீர் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால இல்ல அது நம்ம பேசலாம். தொகுதியினுடைய இல்ல அதான் சொல்றேன். அந்த தொகுதியை பொறுத்தளவு நிறைய வளர்ச்சி பணிகளை அம்மா கொடுத்திருக்காங்க. குறைந்த நாட்கள்ல குறைந்த இதுல செஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு அந்த தொகுதியை வளர்ச்சியை இந்தியாவில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதற்காக அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை அங்கே செயல்படுத்தாத துறையிலே கிடையாது. இப்போ எங்கள் துறையில் கூட பார்த்தீங்கன்னா பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், அம்மா மருந்தகங்கள், கூட்டுறவு கடைகள் இன்றைக்கு அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்த அது ஒரு விரிவாக்க பகுதி, அந்த ஆர்கே நகர் என்றது விரிவாக்க பகுதி, சாமானியப்பட்ட பகுதி.
அங்கே வந்து இப்போ உயர்மட்ட பாலம், கல்லூரி, கலைக்கல்லூரி, இப்படி நிறைய திட்டங்கள் வந்திருக்கிறது. அந்த திட்டங்களை அவர்களுக்கு இருக்கிற வாக்கு என்பது உங்களுக்கு முழுமையா வராத ஒரு சூழல் இருக்கிறது. பிரிப்பதற்கு திரு மதுசூதனன் அவருடைய அண்ணன் மகள் தீபா களத்தில் இருக்கிறார். அப்ப மக்களுடைய ஆதரவு என்பது குறிப்பாக இரட்டைலைக்கு வாக்களித்தவர்களுடைய இரட்டைலையும் இல்ல. இப்ப அப்படியான சூழல்ல உங்களுக்கு வந்து ஒரு இரண்டாக பிரிகிற ஒரு சூழல் இருக்குல்ல. கரெக்ட். நீங்க சொல்றத வந்து இந்த அணி பிணி அணின்றது சொல்றதே தவறுங்க. அணியே கிடையாது. இங்க இருந்து சில பேர் பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்ப நம்ம நாத்து நடுறோம், விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றது கலை அது பாட்டு வந்துட்டு இருக்கோம். கலைக்கும் தான் போகுது. அதை கலையை பெருசு யாரும் மக்கள் எடுத்துக்கிறது இல்லை. பயிர்கள் தான் இன்றைக்கு பயிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது இருக்கு. ஒரு சில கலைகள் போயிருக்கலாம். நாங்க அதை பற்றி கவலைப்படவில்லை. அதை கலைகளாக நினைச்சிருந்தா அதுக்கு ஒரு பெயரையும் சின்னத்தையும் புதுசா ஒரு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காது. அது எல்லாமே பயிர்களாக தான் தேர்தல் ஆணையம் பார்த்திருக்கிறது. பயிர்களாக பார்க்கிற அவங்க பார்த்திருக்கலாம். மக்கள் அந்த மாதிரி பார்க்கவில்லை என்பதை நிதர்சனமான உண்மையை நீங்கள் தேர்தல் மாண்புமிகு இன்னைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய வெற்றி, நீங்கள் அதை நினைத்து நீங்கள் நிச்சயமாக பெருமைப்படுவீர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய இயக்கம், நிச்சயமாக அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அம்மா விட்டு தண்ட பணியை. உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா? இரட்டை இலை சின்னம் இல்ல சார். நான் சின்னத்தை பத்தி பெருமையா இருக்குங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி திமுக வந்து அதிமுக தொடங்குறதுக்கு முதல்ல திமுகவுடைய உதயசூரியனை பற்றி கொண்டு வந்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாங்க. அவர் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரி, அவர் ஒண்ணு கதிரவன் பேர் வைப்பாரு. அவர் படத்துல ஒரு சின்னத்தை கட்சி இல்ல இந்த மாதிரி காமிச்சவர். தான் தயாரிச்ச படங்கள்ல கூட உதயசூரியன் சின்னம் கட்சி கொடியை காமிச்சவர். அவரை கட்சியில நீக்கின உடனே ரெட்டலை புதுசு. எங்களுக்கு கட்சி அமைப்பே இல்லை. கட்சி அமைப்பு கிடையாது. 73ல கட்சி அமைப்பே கிடையாது. அப்பதான் தலைவர் கட்சி ஆகுங்க. அப்ப எல்லாரும் எம்ஜிஆர் வேறு, இல்ல ஜெயலலிதா அவர்கள் வேறு. ஒரு நிமிஷம் அதை தான் சொல்ல வரேன். தினகரனுக்கும் அந்த மக்கள் செல்வாக்கு நான் சொல்றேன், முதல்ல வாங்கிக்கங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கட்சி அமைப்பு கிடையாது. அமைப்பு ரீதியாக கிடையாது. அன்றைக்கு புதியதாக எல்லாரும் கேள்வி பேசினார். ஆனால் ஆளுங்கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அகில இந்திய கட்சிகள்லாம் டெபாசிட் இலக்க செஞ்சது அதிமுக. அந்த வரலாறு அது மாதிரி இன்னைக்கு நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். நீங்க என்னன்னா இன்னைக்கு 50 மாவட்டங்கள் அதிமுக இருக்கு. இந்த 50 மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக 2141 பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகி இங்க இருக்கோம். 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு அது 122 சொல்லிக்கிறேன். இத்தனை பேர் இருக்கும்போது இத்தனை ஒன்றிய செயலாளர்கள், இவ்வளவு கழக நிர்வாகம், பேரூராட்சி, நகராட்சி, அதைத்தான் சொல்ல வரேன். அதே தொகுதியில இன்னைக்கு ஆர்கே நகர்ல இருக்கிற அனைத்துமான உங்கள்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு நீங்க பல தேர்தல்களை பார்த்தவர். இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகழை சொல்லி அல்லது அவருக்கு இருக்கின்ற அந்த செல்வாக்கை சொல்லி இன்னைக்கு வாக்கு செல்வாக்கு சொல்லக்கூடிய ஒரே அவருடைய அண்ணன் மகள் தீபா களத்தில் இருக்கிறாரு. அதே போல திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவர் அரசியல் வாரிசாக அடையாளம் அரசியல் வாரிசெல்லாம் சொல்ல கிடையாது. அந்த மாதிரி அம்மா யாரையுமே அரசியல் வாரிசு 2 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அது அவங்க திரு மதுசூதனன் கூடவே இருந்தவர். அந்த தொகுதியை மதுசூதனன் அவரே வந்து இந்த கட்சியில பொதுச் செயலாளர் மாண்புமிகு தியாகராஜ சின்னம்மா அவர்களை அவரே பொதுச் செயலாளர் ஆக்கினார். நீங்க ஏற்கனவே கோர்ட்ல கூட அவர் அப்டவிட் கூட தாக்கல் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் நான் வரல. இப்ப நீங்க வந்து என்னன்னா சின்னத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களுக்கு தொப்பி சின்னம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈஸியாக அவருடைய வெற்றி. நாங்க ஏற்கனவே இல்ல ஒரு சின்ன சொல்லிடுறேன். துணை பொதுச் செயலாளர் சொன்னாரு 50,000 வாக்குன்னு சொன்னார். நிச்சயமாக இந்த சின்னம் கிடைப்பதன் மூலமாக நிச்சயமாக நாங்க வந்து 1,00,000 வாக்கு வெற்றி பெறுவோம். எங்களுக்கு எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது. நாங்க மற்ற பற்றி கவலையப்படுறதில்ல. அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு எதிரி வந்து அண்ணா திமுக தான். நம்ம திமுக பற்றி தான் தொடர்ந்து பேசலாம். மற்றவர்களை பற்றி பேச மாட்டோம். அதுல மட்டும் எங்களுக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. இது அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு. மற்றவர்களால உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. அதனால உங்களுடைய தேர்தல் வெற்றிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லங்கிறீங்க. எங்க வெற்றி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. உறுதி செய்யப்பட்ட வெற்றி ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்களா தீபா அவர்களையும் அல்லது மதுசூதனன் அவர்களையும் போட்டிய? இதை நான் இப்ப தொலைக்காட்சி நேர் இருக்காங்க, எங்கிட்ட ரமேஷ் இருக்கார், எங்கிட்ட சாமிநாதன் என் தம்பி, அவருக்கு எனக்கு தெரியும் ரொம்ப நாள். அவங்கள இதை வந்து ஒரு குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள் வரும். சில குடும்பம் வந்துருச்சுங்க. போட்டி வரதாங்க. போட்டினால அங்க நிக்கிறது யாரு?
அதிமுக இன்னைக்கு தினகரனை பொறுத்த சாதாரண ஆள் கிடையாது. அவரும் எல்லா நிர்வாகிகளையும் பழக்கப்பட்டவர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையினுடைய ஜே தீபா நம்மோடு இணைகிறார் டி நகர்ல இருந்து, அவருடைய இல்லத்திலிருந்து. தீபா வணக்கம். அமைச்சருடைய இந்த வாதங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தேர்தல் களத்துல நீங்க நிக்கிறீங்க, என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஏற்கனவே ஒரு கட்சி வலுவாக ஒரு கட்டமைப்பு கொண்டதாக எங்களுடைய அமைப்பு இருக்கிறது, அதன் மூலமாக இருக்கிற வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, ஜெயலலிதா அவர்களுடைய நேரடியான செல்வாக்கு என்பது எங்களுக்கு தான் கிடைக்கும்னு திரு செல்லூர் ராஜு ஒரு வாதம் முன்வைக்கிறாரு. மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, அதனால எங்களுக்கு எந்த சிக்கலும் வரவில்லை. திமுக தான் எதிரின்னு சொல்லிருக்காங்க, அதை சொல்லுங்க. திமுக மட்டுமே எங்களுடைய எதிரி அப்படிங்கிற என்னுடைய பார்வை திமுக எதிர்த்து தான், மற்றதை பற்றி இல்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திமுக 3 அணியாக உள்ளது என்ற பெரும்பாலான கருத்து நிலவுகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் பேச வேண்டும் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த தேர்தலின் முடிவுகளுக்கு பின்னர் அனைவருக்கும், அனைத்திந்திய அண்ணா திமுகவிற்கும், என்னுடைய அத்தையும் முன்னாள் முதல்வருமான முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் உரிய வாரிசு யார் என்பதை மக்கள் நிச்சயமாக நிரூபிப்பார்கள். அப்பொழுது இவர்கள் இதே கருத்தை முன்வைத்தார்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் உங்களை எப்படி, நீங்க அரசியலுக்கு மிக புதியவர், அந்த ஒரு கட்சியினுடைய அடிப்படையான கட்டமைப்பு தேவை, வாக்காளர்களை நீங்க பூத்துக்கு கொண்டு வரதுக்கு புதியவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற கட்டாயம் எதுவும் இல்லையே. இல்ல, புதியவர்கள் அரசியலுக்கு வரலாம், ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் என்பதற்காகவே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பெயரில் மட்டும் யாரும் வந்துவிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற நிர்பந்தமும் இல்லையே. யாரையோ இவர்கள் வாரிசு என்று அவர்களிடத்தில் அமர வைத்து வேடிக்கை பார்க்கும் பொழுது இயற்கையான வாரிசை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதே கருத்தை அவர்கள் தொடர்ந்து என்னுடைய வெற்றிக்கு பின்னர் இதே கருத்தை முன்வைப்பார்கள். ஆனால் அன்று இவர்களுக்கு பதில் அளிக்க நான் விரும்புகிறேன். இல்ல, 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கூடவே இருந்தவர் யாரோ அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க தான் அரசியல்ல முழுமையாக அவரோடு கடைசி வரை இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. தீபா அவர்களுக்கு அரசியல்ல எந்த இடத்திலும் ஜெயலலிதா அவர்களால அரசியல் வாரிசுன்னு அவங்க அடையாளம் காட்டப்படவே இல்லை. அப்படியான நேரத்தில் மக்கள் எப்படி ஏற்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல கார்த்திகை செல்வன், நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டேன், இவர்களையும் அடையாளம் காட்டவில்லை, இவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்ட என நிர்பந்தப்படுத்துகிறார்கள். இவர்களை வெளியேற்றியது யார், என்ன காரணத்திற்காக இவர்களை வெளியேற்றினார்கள் என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கும் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. இதை நான் மீண்டும் மீண்டும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நான் சொல்றது, தங்கச்சி புதுசு, பாவம், இப்பதான் வந்திருக்கு. அதிமுக உறுப்பினர், அதிமுக கட்சியை பற்றி தெரியாது. நாங்கள் எலெக்ஷன் கட்சி இப்ப தேர்தலில் எத்தனையோ பேர் நிற்கிறாங்க, நாங்கள் அதை பற்றியே கவலை இல்லைங்க. எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக தெளிவான நோக்கத்தோட போறோம். அம்மா கொடுத்த அந்த கட்டுக்கோப்போட நாங்க போறோம். அவங்க இப்ப தேர்தல் களத்திற்கு வரும்போது பல்வேறு கேள்விகள் எழுப்ப போறாங்க. அதுல அந்த கேள்விகளுக்கு மக்கள் மத்தியில பரப்புரையில அவங்க ஈடுபடும் போது மக்கள் அந்த கேள்விகளுக்கான பதில எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த காலத்துல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்கள் நம்மளும் தான், நம்மளை காட்டிலும் மக்கள் தெளிவா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க என்னென்ன மக்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களுக்கு பல கேள்விகள் இருக்கு, அவங்க பல கேள்வி இருக்கு. மக்களுக்கு இப்ப யார் நல்லது செய்வா, அம்மா விட்டு சென்ற பணியை நமக்கு இன்னும் நிறைய குறைபாடுகள் இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வசதி யார்கிட்ட இருக்கு, நமக்கு யார்கிட்ட போனா கோரிக்கை வைக்க முடியும் அப்படின்றதான் நிச்சயமாக மக்கள். அவங்க நேரடியா எழுப்புற கேள்வி, தீபாவுடைய குற்றச்சாட்டு என்பது ஜெயலலிதா அவர்களால ஒதுக்கப்பட்டவர்கள் யாரையும் ஒதுக்கல அப்படின்றத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதாவதுங்க, அதான் நான் குடும்பத்துல சில பிரச்சனை வரும். அவங்க குடும்பமா பழகணும். 33 ஆண்டு காலம் சார், 29 வயசுல ஒரு பெண் தோழியாக ஒரு இடத்துல சேர உதவியாளர். நான் கேட்கிறது, அப்படி இருந்து 33 ஆண்டுகளாக அவருடைய இன்ப இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்காங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார், அம்மா மீது போடப்பட்ட பொய் வழக்கு, அம்மாவை தனிமைப்படுத்த திமுக தலைவர் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட வழக்கு சார். வழக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு கூட அவர் தனிப்பட்ட முறையில் இவங்க சினிமா மேல போடப்பட்டது இல்ல, இவங்களோட இருந்தாங்கன்ற அடிப்படையில் தான் போடப்பட்டது.
நீங்க அதுக்கு முதல்ல புரிஞ்சு. ஜெயலலிதா அவர்களால இன்னைக்கு சசிகலா அவர்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார் அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கிறார்னு சொல்ல வரீங்களா? அதாவது என்னன்னா, அம்மாவை தனிமைப்படுத்தணும், அம்மாவை இருந்து அரசியல் தனக்கு எதிரி யாரு இருக்க கூடாதுன்னு கருணாநிதி நினைச்சார். இது நிச்சயமா தீபா குறுக்கிட விரும்புறாங்க இந்த விஷயத்துக்கு. நிச்சயமாக இல்ல அது அவங்களுடைய கருத்தை கேட்டுறேன். ஜெயலலிதா அவர்களால தான் சசிகலா அவர்களும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார், அவர்களுக்காக இவரும் இந்த துயரங்களை அனுபவிக்கிறார்னு அமைச்சர் சொல்றாரு. தீபா அதுக்காக தனிமைப்படுத்துறதுக்காக, அது காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக போடப்பட்ட வழக்கு. அம்மாவுடைய புகழைக்கு அவங்களுடைய பதிலை கேட்டு இல்ல அவங்க இவர்களுடைய சுயநலத்திற்காக அம்மா அவர்கள் மீது வீண் பழியை சுமத்தியவர்கள், அவர்களை சிறைக்கு அனுப்பி வைத்தவர்கள் சசிகலாவும் அவர் குடும்பத்தினரும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றியது மட்டும் இல்லாமல் அடிப்படை உறுப்பினர் வேற யாரையுமே பேச அனுமதிக்க முடியாதுன்னா எப்படி இருக்க முடியும்? அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்க பேசலாம். இல்ல நீங்க அது தவறுனா நீங்க அதை நீங்க மறுக்கலாம். அவங்க பேசி முடிக்கட்டும், என்னன்னே நம்ம கேட்காம தவறான தகவல் கேட்டுக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தங்கச்சி வழக்கு போட்டது கருணாநிதி, அம்மா மேல 13 வழக்கு போட்டாங்க. 13 வழக்குலையும் 12 வழக்குல நிரபராதி கோர்ட்ல போய் அவங்க நிரபராதின்னு திருப்பி பெற்று வந்தாங்கப்பா. இது 13வது வழக்கு. இந்த வழக்கும் கருணாநிதி அவர் ஆட்சியில் இருக்கும்போது போட்டது. பாப்பாவுக்கு தெரியாது, வயசு கம்மின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், ஒரு நிமிஷம், அவங்களுக்கு தெரியல இல்ல அது வேற. ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வேட்பாளரா நிக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வைக்கிறாங்க. கேட்டுருவோம் அவங்க என்ன சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டீங்க வந்து பெருமைப்படுத்துறீங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்குனால அம்மாவை வந்து இன்னைக்கு அம்மாவை உள்ள அவங்க இங்க பேசலனாலும் நாளைக்கு வந்து களத்துல இதெல்லாம் தான் பேச போறாங்க. அதுக்கு என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய குற்றச்சாட்டு தங்கச்சி மக்களை பார்க்க போகும்போது தெரிஞ்சிருப்போம். நீங்க வீட்டுல போய் தாராளமா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், தங்கச்சியை பத்தி தப்பா மக்கள் நினைக்க கூடாது இல்லையா? முதல்ல இந்த வழக்கு கருணாநிதி போட்டது. நீங்க நிறைய நீங்க குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க. உங்க பதில் நீங்க வந்து ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. அதுக்கு அவங்களுடைய விளக்கங்களை கேட்டு அப்புறம் பேசலாம். இல்ல ஆரம்பத்தை தப்பா சொல்லிருச்சு, அது அப்புறம் நீங்க விளக்கலாங்க. நீங்க பேசவே விடாம எப்படி பேச முடியும்? தீபா உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய புரிதல் தவறா இருக்கிறது, அவங்க அப்படியான எல்லையில இல்ல, நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சசிகலாவை பத்தி அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறார். தங்கச்சி உண்மையை தான் ஒத்துக்கிடுச்சு. என்னுடைய வாதம், இவர்களை எந்த காலகட்டத்திலும் அம்மா அவர்கள் வாரிசாகவோ அரசியல் வாரிசாகவோ அறிவிக்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, இந்த வழக்குகள் ஏன் ஏற்பட்டது? இவர் சொல்வது போல் அதை திமுகவினர் தான் செய்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை. ஆனால் அதை செய்வதற்கு, இத்தகைய வழக்குகளை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் தூண்டுகோலாக இருந்தார்கள். இவர்களுடைய பேராசையால் தான் இது போன்ற வழக்குகள் அவர் மீது திணிக்கப்பட்டது. இல்ல இப்ப இந்த உங்களுடைய தேர்தல் பரப்புரை என்பது, ஏனென்றால் அவரை சிறு வயதிலிருந்து இல்ல இப்ப ஆர்கே நகர்ல நீங்க போட்டியிடணும் முடிவு பண்ணது எதுக்காக? அவரை பற்றியும் நன்றாக தெரியும். அவர் இதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்திலும் ஆசைப்படவே இல்லை. இல்ல ஆர்கே நகர்ல போட்டியிடணுங்கிற எண்ணம் எதுக்கு வந்துச்சு? இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் என்னிடம் வந்து அவர்களின் கருத்தை முன்வைத்து அதைத்தான் நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் முடியாது என்பதால் என்னிடம் என்னை அணுகினார்கள். நீங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு எதிர்கருத்து ஒரு விஷயமே சொல்லக்கூடாதா? மக்களும் வந்து அவர்கள் யாருமே பேச விடாம பண்ணா எப்படி? அவங்க பேசி முடிக்கட்டும். இன்னொன்னு அவங்க இல்ல லைவ்ல வரும்போது அவங்களுக்கு 4 செகண்ட் லேட்டா தான் கேட்கும். நம்ம குறுக்கீடுகள் பண்ணிட்டே இருந்தா அவங்களால பேசவே முடியாது. சார் நம்ம பேசலாம். நீங்க நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க, அவங்க பேசவே விடலன்னா எப்படி பேச முடியும்? இல்ல அவங்களுக்காக பேசல. நான் எனக்கு பொறுத்த இவங்க எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல. இல்ல திமுக அதுதான். அப்ப அப்படி வந்து இல்ல பொருட்டே இல்ல, அவங்க அதுக்கு பதில் தவறான தகவல் மக்கள் மத்தியில பரப்ப கூடாது. அது நீங்க மறுக்கல. பேசி முடிச்சது டிவி வந்து நேர்மையான டிவி. நீங்க அதனால எல்லாருக்குமான இடம் கொடுக்க மாட்டேன். நான் எல்லோருக்குமான இடம் அதுக்கு தான் கொடுக்கிறோம். அப்படிங்கும்போது தவறான தகவல் அவங்க கருத்து நம்ம தொலைக்காட்சி மூலமா இல்ல தம்பி, நம்ம தொலைக்காட்சி மூலமா தவறான தகவல் மக்களுக்கு பேசலாம். தீபா நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உண்மை சொல்ற
என்னுடைய இடத்தில் யார் இருந்தாலும் என்னுடைய அத்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு காரணமாக இருந்தவர்களை விட்டுவிட வேண்டும் என்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இவருக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அதை தெரிந்து கொண்டு பிறகு என்னிடம் இவர்கள் கருத்தை முன்வைக்கட்டும். தேர்தல் பரப்புரை என்னவாக இருக்கும்? நீங்க தேர்தல்ல ஆர்கே நகர் தேர்தல நீங்க போட்டியிடுறீங்க. அங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு திரு டிடிவி தினகரன் களத்தில் இருக்கிறார். அதே போல திரு மதுசூதனனும் களத்தில் இருக்கிறார். உங்களுடைய பரப்புரையில முக்கியமா என்ன விஷயங்களை நீங்க பேச போறீங்க? எந்த வகையில மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கென்று இந்த ஆசையோ அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ அவரிடத்தில் நான் இருக்க வேண்டும் என்றோ ஒரு எண்ணம் எப்பொழுதுமே கிடையாது. தொடர்ந்து என்னிடம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் அவர்கள் கருத்தை முன்வைத்தனர். அதை ஒரு காலகட்டத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய அரசியல் ஆரம்பமாக இருந்தது. இல்ல, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாங்க. தவறு என்று இந்த மக்கள் நினைத்தால் நிச்சயமாக அதற்கும் பதில் அளிப்பார்கள். இல்ல, அரசியலுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் தீபாவிற்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் என்பதாலே மட்டுமே அவரை மக்கள் ஆதரித்து விடுவார்கள் என்று சொல்கிற அந்த கூற்று எவ்வளவு தூரம் சரியா இருக்க முடியும்? மக்களை கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் என்னிடம் முன்வைக்கிறீர்கள். அவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள், எதற்காக என்னை இந்த அரசியல் களத்தில், இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட விரும்பினார்கள். இது அனைவரும் அறிவார்கள். அம்மா அவர்களின் உண்மையான வாரிசு யார் என்பதை மக்கள் தெரிந்து கொண்ட பின்னர் என்னிடம் வந்தார்கள். இதுதான் உண்மையை தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் கிடையாது. இல்ல, நீங்க சொல்ற இந்த கூற்றை இப்ப மாதவன் அவர்களும் தனியா ஒரு கட்சி ஆரம்பித்து இப்படி போகும்போது அந்த நம்பிக்கை என்பது குறைகிறது இல்ல? உங்களோடு இருக்கின்றவர் உங்கள் கணவரே எதிர்க்கிறார் அப்படிங்கும் போது மக்கள் நம்பிக்கை குறையாதா? என்னுடைய குடும்பத்தினரை எனக்கு எதிராக திருப்பி விடுவது சசிகலா அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதை தவிர இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய மக்கள். உங்கள் இருவருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்கு அவர் எங்கிருந்து வந்தார்? அரசியலுக்கு இது தேவையற்றது. இல்ல இது ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வெளியில இருந்து ஒருத்தர் பேச முடியுமா? நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை நம்பக்கூடியதாக இருக்கிறதா? தங்கச்சி, முதல்ல வீட்டுக்காரரை சரிப்படுத்து. எனக்கு நேரம் பற்றாது. தயவு செய்து இதில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிலுக்கும் நன்றி. அவங்க இல்ல அதுல அவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்க நேரடியாக தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களுக்கு போக முடியாது. இல்ல, ஒரு பிரச்சனை வருது, அவங்க சொன்னதுக்கு நம்ம எதிர்வினை கேட்கல. அவங்க என்ன சொல்ற, அதுக்கு நாங்க தாங்க எல்லாத்துக்கும் பொதுச் செயலாளர் தானா? எங்க உள்ள போறதுக்கும் பொதுச் செயலாளர், அம்மா இறந்ததுக்கும் பொதுச் செயலாளர். என்னங்க பாருங்க, திமுகனாலதான் அந்த வழக்குனாலதான் அம்மா போய் 28 நாள் சிறையில இருந்து உடல்நலம் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்த பிறகு இதெல்லாம் நம்ம இல்ல சார். அது நோக்கம் என்னவா இருக்கு? தீர்ப்பு வந்த பிறகு இல்லங்க திரும்ப நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை முன்வைக்கிறது எப்படி சரியா இருக்கு? இல்ல, மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இல்ல, மக்கள் ஏத்துக்கிறத சொல்றேன். திரு ரமேஷ், ரமேஷுக்கும் தெரியும். நான் ஒன்னே மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முதல்ல தெரிஞ்சுங்க, இது அவங்க அம்மா இறந்தது நாங்கள் எல்லா பேருமே இந்த அம்மா எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அவனுக்கு தாய் இருந்தாலும் அந்த தாய் இழந்ததாக தான் நினைச்சான் இந்த கட்சியை நினைக்கிறவன். உண்மையிலேங்க நான் என் அம்மாவுக்காக முடியலை. என்னை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க போய் சாகிறதுக்கு யார் காரணம்னா திமுக. இந்த அம்மா பாப்பா திமுக இருந்து இங்க இப்ப யாரும் இல்ல. திமுக மீதான பாப்பா சொல்றது பேசுவதற்கான ஆட்கள் நீங்க இல்ல, சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் திமுக. இல்ல, நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இறந்ததுக்கு காரணமான அதனாலதான் நான் பொது வாழ்க்கை அதுக்காக தான் போட்டிடுறேன்றாங்க.
அது நாங்க காரணம் இல்லைன்றது தான் சொல்ல வரேன். நான் வேற ஒரு காரணத்துக்காக சொல்லல, அவங்கள சொல்றதுக்காக சொல்ல. சரி, நம்ம பேசலாம். இல்ல, இப்ப நீங்க அவங்கள மருத்துவமனையில சந்திக்கவே விடல. இப்ப அந்த கேள்வியில இருந்து அவங்க தொடங்குறாங்க. தீபா அவர்கள் அத்தனை முயற்சிகள் எடுத்து அவரை பார்க்க விடலையே. அப்படின்னா அது பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் இவங்க தான் அன்னைக்கு பார்த்தாங்க. நீங்க தானே இருந்தீங்க கூட, அமைச்சர்களால். அவங்க இல்லங்க, அங்க அவரே அவரே பார்க்கலங்கிறாரு. திரு பன்னீர்செல்வம் அவர்களே சந்திக்கலன்றாரு. நான் எங்க போய் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்க நிறைய பேசிருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமா. இரண்டு அணிகளும் இணைந்து இரட்டை இலையை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்க? ஏன் இந்த இரட்டை இலை முடக்கப்பட்டது என்பது, அல்லது இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற அந்த கருத்தை முன்வைப்பதற்கான காரணங்கள் என்ன? இரட்டை இலை முடக்கப்பட்டதால் பலர் மகிழ்ச்சி அடையலாம். அதிமுக இனி அவ்வளவுதான், அது இனி எழுச்சி பெறாது, மீளாது என்று சிலர் எண்ணலாம். நான் அப்படி அதை பார்க்கவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக பலவீனப்படுகிறது என்று சொன்னால் அது சாதியவாத மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க வாய்ப்பை கொடுத்துவிடும். அவர்கள் அதிலே பயன்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகள் இங்கே தலையெடுக்காமல், தலை தூக்காமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக என்பதும் இங்கே வலுவோடு இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்கிற அந்த பார்வையிலிருந்து மட்டுமே நான் இதை அணுகவில்லை. தமிழக நலன்களை கருத்தில் கொண்டு பிற்போக்குவாத சக்திகளிடம் தமிழகம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு அந்த கட்சியில் இருதரப்பார் பிரிந்து நின்று போட்டி போட்டுக்கொள்வதால், மோதிக்கொள்வதால் நிகழ்ந்திருக்கிறது. 1989 எம்ஜிஆர் அவர்கள் காலமான போது இதே போல இருதரப்பார் பிரிந்து நின்று இரு அணிகளாக பிரிந்து நின்று மோதிய போது சின்னம் முடக்கப்பட்டது. பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஜானகி அம்மையார் அவர்களும் சமரசம் செய்து கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் சின்னத்தை மீட்க முடிந்தது. இது ஒரு படிப்பினை. ஆகவே தமிழக மக்களின் ஆழ் மனதில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு சின்னம் இரட்டை இலை சின்னம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த இருதரப்பார் ஒருவரை ஒருவர் வெற்றி கண்டு விட்டோம் என்று கருதாமல், ஒருவரை வீழ்த்தி விட்டோம், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றெல்லாம் எண்ணாமல், அவர்களுக்கு இடையிலே ஒரு சமரசம் நிகழ்ந்தால் நல்லது என்கிற அடிப்படையில் நான் தமிழக நலன்களை கருத்தில் கொண்டு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல, இப்போ பிற்போக்கு சக்திகள் வந்துவிடக் கூடாது, அவர்கள் பலம் பெற்றுவிடக் கூடாது என்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. அப்படின்னா அதிமுக ஒரு முற்போக்கான கட்சியாக நீங்க பார்க்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆமாம், அதாவது அதிமுக முற்போக்கான கட்சியா புரட்சிகரமான கட்சியா என்பதை விட பிற்போக்கு சக்திகள் தலையெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு கட்சியாக அது இருந்திருக்கிறது. சாதியவாதிகளோ மதவாதிகளோ இங்கு வேரூன்ற விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களெல்லாம் இங்கே ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிற சூழலில் அவர்கள் எழுச்சி பெற விடாமல் தடுப்பதற்கு திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரும் சக்திகள் இங்கே பாதுகாப்பு அரண்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு அரண்களாக இருந்த கட்சிகளைத்தான் அகற்ற வேண்டும், வேறு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர்கள் முதன்மையானவரும் நீங்கள். அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த இடத்தில் மாற்று சக்தியாக நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினோம். இவர்களை தூக்கி எறிந்துவிட்டு சாதியவாத பிற்போக்குவாத சக்திகள் இங்கே வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. மதவெறியர்கள் அந்த ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், மதிமுக ஆகிய 4 கட்சிகளும் எங்களை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம், விண்ணப்பம் வைத்தோம். மக்கள் இந்த தேர்தலில் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறோம். இது ஒரு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. எங்களால் மாற்று சக்தியாக வர முடியாத ஒரு நிலை இல்ல. ஒரு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில மதவாதம் எங்கே வந்தது, சாதியவாதம் எங்கே வந்தது? அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை என்பதனால் உட்கட்சி விவகாரங்களுக்குள் நான் தலையிடவில்லை.
அதிமுக பலவீனப்படுவதன் மூலம் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று போட்டி போடுகிற மதவாத சக்திகளையும் சாதியவாத சக்திகளையும் நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது. யார் அப்படி சொல்லுகிறார்கள் என்று யாரை நீங்க குறிப்பிடுறீங்க? அப்படி நாங்கள் தான் அடுத்து, எங்கள் ஆட்சி தான் அடுத்து. இது ஊரறிந்த உண்மை, இதை குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருமே போட்டி போடுகிறார்கள். நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் முதல்வர் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்ல, திமுக அதிமுக அல்லாத சாதியவாத பிற்போக்குவாத சக்திகள், மதவாத சக்திகள் அப்படிப்பட்ட ஒரு கனவில் மிதக்கிறார்கள். அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆகவேதான் இதை நாம் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டுவோம். இல்ல, இதுல பின்னணியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி இருக்கிறதாக அதிமுக சொல்கிறது. அந்த அதை நீங்க ஏற்கிறீங்களா? உங்களுடைய கருத்தும் அதோடு உடன்படுகிறதா? கிட்டத்தட்ட அந்த கருத்தோடு உடன்படுகிறது. ஆனால் அதிமுகவுக்கு தெரிந்த அளவுக்கு ஆதாரங்கள் எங்களிடத்தில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தலையிடுகிறது, என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறது என்பது அதிமுகவினருக்குத்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் யூகிக்க முடிகிறது. இதில் மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் தலையிடாமல் இருக்க வாய்ப்பில்லை, தலையிடுகிறது என்பதை யூகிக்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இல்ல பேசல, ஒரு தந்தை இல்ல, நான் பேசிக்கிறேன். ஒரு சொல்லுங்க. முதல்ல திருமாவளவன் அவர்கள் 2 பேர் இல்ல, ஒரு இளைஞர் நாட்டுடைய, தமிழ்நாட்டுடைய பெருமை, தமிழ் மண்ணுடைய பெருமையை இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய திருமாவளவன் மன்னர், எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், மிக சிறந்த மக்கள் நலம் காப்பவர். அவர் எடுத்து வைத்திருக்க வாதம் உண்மையிலே நியாயமானது, நேர்மையானது. இந்த இயக்கம் பிளவுபடணும்னு எங்க துணை பொதுச்சாளர் சரி, எந்த மதவாத சக்தி உங்களுடைய நாங்க பிரிஞ்சு உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அவங்க சொன்னாங்க இல்லையா, யூகங்கள் அடிப்படையில் தான் அவர் பேச முடியும். அங்க போகல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொன்னார் இல்லையா, பிரிந்து போக கூடாது. எங்க அம்மா அதைத்தான் விரும்பினாங்க. தந்தை பெரியார் பாடுபட்ட பூமி, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியை ஒரு நிமிஷம், இதுக்காக தான் யாருமே பிரிஞ்சு போனவங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிருக்காங்க. பெரும்பான்மையில தான் சேரணும். நான் முழுக்க நான் திருமாவளவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்களும் தம்பி சொல்றதுதான் விரும்புறோம். எங்க துணை பொதுச் செயலாளரா போனவங்க எல்லாம் வந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பேசலாம். திரு ரமேஷ், இந்த சூழல் களம் இருக்குல்ல, இப்போ 3 அணிகளாக இன்னைக்கு களத்துல இருக்கிறாங்க. சூழல் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? தவறு தம்பி, 3 அணின்னு சொல்லாங்க. 3 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. சரி, திரும்ப சொல்லாதீங்க. களத்தில் ஏற்பட்டிருப்பது 7 முனை போட்டி. அதுல அதிமுக 3 தரப்பாக பிரிந்திருக்கிறது. 3 தரப்புன்னு சொல்ல முடியாது, அமைப்பு ரீதியாக பார்த்தால் 2 தரப்பாக பிரிந்திருக்கிறது. திருமதி தீபா அவர்கள் தன்னுடைய அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்தி சுமார் 1 மாத காலம் ஆன பிறகும் கூட இன்னும் ஒரு அமைப்பை கட்டி எழுப்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். நீங்களே குறிப்பிட்டபடி தேர்தல் களத்திலே ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு வேட்பாளர் என்பது இயங்குவது என்பது நடைமுறையிலே சிரமமான விஷயம். ஆகவே இன்றைக்கு அதிமுக 2 அணிகளாக தேர்தல் ஆணையத்தின்படி பிளவுபட்டிருக்கிறது. முதலாவது அம்சம் சொல்லக்கூடாது. அப்ப எதுக்கு சின்னத்தை முடக்கினாங்க? அதுதான் தம்பி திருமாவளவன் சொல்றாரு. நாங்க என்ன சொல்றது, 122 பெருசா 10 பெருசா? அதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டீங்க, தேர்தல் ஆணையம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்றது காலதாமதாக கொண்டு போய் 2 தரப்புமே காலதாமதமாக ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லி முடிச்சிட சரியான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு சட்டமன்றம் மாதிரி ஆயிட்டு இருக்கு, வாய்ப்பு கிடைக்கல. அதாவது இன்றைக்கு மதிப்புமிக்க மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத மிகப்பெரிய பலவீனம், மிகப்பெரிய சோதனை என்பது இந்த அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியாகட்டும், திருமதி சசிகலா தரப்பாகட்டும், யார் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல போகிறார்கள்? இவர்களுக்கு வலுவான தலைமை இருக்கிறதா அல்லது அந்த அணிக்கு இருக்கிறதா? வலுவான தலைமையே இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய,
ஆற்றல் மிக்க தலைவர் தேவை ஒரு இயக்கத்திற்கு. அது அல்ல தலைமைத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் நேரடியா திரு டிடிவி களத்துல இறங்குறேங்கிறாரு. தலைமைத்துவத்தை நிரூபிப்பதற்கு அவர் நேரடியா அவரே களத்துல இறங்குறேங்கிறாரு. துணை பொதுச் செயலாளர் களத்தை எங்க கட்சி நீங்க ரமேஷ் திரு ராஜு திரு ரமேஷ் அவர் பேசல, நீங்க பேசல சொல்றாரு. ரெண்டு கட்சியும் வலுவான ரெண்டு கட்சியும் வலும் சொல்லல. ரெண்டு கட்சியும் வலும் சொல்லல. கூட சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அவர் பேசி முடிக்கட்டும் சார், நீங்க பேசுங்க. உங்களுக்கான அதாவது இன்றைக்கு வந்து ரமேஷ் தவறான தகவல் சொல்லல. இல்ல நீங்க கூட பேசிட்டு இருந்தா அவர் என்ன பேசுறது. அதிமுகவிற்கு ஒரு வலுவான பிரச்சாரகர் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அதே போல அம்மா இருந்தாங்க, அந்த மாதிரி இல்ல. அதே சாதனை தான் திரு பன்னீர்செல்வம் சொல்லப்படும். அவர் எப்படி சொல்ல முடியும்? இருங்க, அப்புறம் சிம்பல் இல்லாதது மிகப்பெரிய பலவீனம். நீங்க எம்ஜிஆர் வந்து ஒரு சின்னம் இல்லாம அவர் இரட்டை அறிமுகத்தோட போனாரேன்னு தவறான ஒப்பீடு சொல்லப்படுது. எம்ஜிஆர் என்பவர் மிகப்பெரிய ஆளுமை. அவர் முதல் தேர்தலே அதை நிரூபித்தார். எம்ஜிஆரால் அந்த சின்னம் புகழ் பெற்றது. அந்த சின்னத்தால் எம்ஜிஆர் புகழ் பெறவில்லை. எம்ஜிஆர் அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தினார். அதற்கு பிறகு அது மக்கள் மனதிலே, கிராம அளவிலே, நகர அளவிலே வேரூன்றி இருக்கிறது. அந்த சின்னம் இல்லாதது மிகப்பெரிய பின்னடைவு. ஆக தனித்தனியாக போட்டியிடுகிற நிலையிலே இந்த பலமுனை போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீங்க முன்னாடியே சொல்றீங்க, நம்ம தொடர்ந்து பேசல. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன் நான் என்ன கருத்து கேட்கல, முழுக்க நீங்க தான் பேசிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் கோவையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன். வணக்கம் திரும்ப வானதி. நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுறேன். திரு சுவாமிநாதன், என்ன அடிப்படையில் இந்த வெற்றி என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்புறீங்க? இரட்டை இலை சின்னம் இல்ல, கடைசியாக இவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையாயிடுச்சா? இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விட்டதா திரு ஓ பன்னீர்செல்வம்? மணி இன்னைக்கு காலையில் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இரட்டை இலை முடக்கப்பட்டது எங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் அண்ணன் திரு ராஜு அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ 102 22 பெருசா, 10 பெருசா, 12 பெருசான்னு. அனைத்து இந்திய அதிமுகவுடைய பைலாஸ் கான்ஸ்டிடியூஷனை ஒழுங்காக படித்தீர்கள் என்றால் எந்த ஒரு மாற்றத்தை வேண்டுமானாலும் பொதுக்குழு கொண்டு வரலாமே ஒழிய பொதுச் செயலாளர் நியமனம் என்பது மட்டும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பது ஆகும். அப்படி இருக்கும் பொழுது யாரிடம் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பி இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. இங்கே அது ஒரு பக்கம் இருக்க, இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைத்திருக்க வேண்டும் நியாயப்படி பார்த்தால். ஏனென்றால் அதற்காகத்தான் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனிடம் எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம், மனுக்களை கொடுத்தோம். எங்களுக்கு தான் ஆதரவு இருக்கிறது என்பதை ஆவணங்களோடு சமர்ப்பித்தோம். அப்படியும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இந்த ஒரு தருணத்தில் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு உறுதியா என்ற கேள்வியே இங்கு தேவையில்லை. ஏனென்றால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அம்மா தன்னுடைய அரசியல் வாரிசு எந்த இடத்தில் சொன்னார்? எங்க தன்னுடைய அரசியல் வாரிசு சொல்ல முடிக்கல. நான் கம்ப்ளீட். அம்மா வந்து தனக்கு அடுத்தது யார் என்றால் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பலமுறை கை காட்டி இருக்கிறார்கள் முதல்வர் பதவிக்கு. ஒன்று. இரண்டாவது பதவிக்கு கை காமிச்சாங்க. அரசியல் வாரிசுன்னு திரு அது மட்டுமல்ல அம்மாவின் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் 2 முறையுமே அண்ணன் திரு மதுசூதனன் அவர்களைத்தான் மாற்று வேட்பாளர்களாகவும் நியமித்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது மண்ணின் மைந்தன் திரு மதுசூதனன் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு அங்கே இருக்கிறது, மிகச்சிறந்த ஒரு ஆதரவு இருக்கிறது. இதை நாங்கள் தினமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அடித்து கூறுகிறேன், அதிமுக புரட்சி தலைவி அம்மா இரட்டை மின்விளக்கு இந்த சின்னத்தில் தான் வாக்குகள் வரும். வெற்றி பெறப்போவது அண்ணன் மதுசூதன் அவர்கள் தான். புதுசா ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த வெற்றியை கொண்டு வர முடியும். அங்க வந்து சின்னம் புதிதாக இருக்கலாம். அண்ணன் மதுசூதன் களத்துல நிற்கிறார். சொல்லுகிறேன், அவர் பொதுச் செயலாளராக அப்படிங்கறதே ஒரு டவுட்ல இருந்து கூடிய பாவம் அண்ணன் மதுசூதன் அண்ணன் வயசாகி போச்சு. அவரு 76 வயசு. அம்மாவே பார்த்துவான் உடம்பு எப்படி இருக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை போய் இவங்க பகடக்காயா நடத்தி ஏற்கனவே அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கறதுன்னா அம்மா கொடுத்துருப்பாங்க. இப்ப போய் பாருங்க மதுசூதனை போய் அவர் நடக்க முடியுதான்னு பாருங்க.
என்னை கருத்து அவர் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்றத நாங்க வந்து இவங்களை நீங்க எல்லாரையுமே ஆசைப்படலாம். இல்ல வேட்பாளர்களாக நிற்கிறவர்களை அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் சுத்தி பேசலாம். நடக்க முடியுமா பாருங்க, தீபா அவர்களை வந்து அவங்க மாடி ஏறணுங்க. அமைச்சருக்கு இல்ல ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிற ஒருவர் இப்படி எல்லாம் பேசுவது சரியா? இல்ல நான் பாசத்துல சொல்றேன். நான் எங்க அண்ணன் தானே அவரு, எங்க கூட இருந்தவரு. நாங்க இவங்களை பிரிச்சே பார்க்கல. நான் சொல்றேன் பேசுவது என்பது வேறு. இல்ல அவர் வயசாயிருச்சு, விமர்சனங்கள் நீங்க வேறு வைக்கலாம். ஆனா அவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களை விமர்சிக்க போது அது சரியா இருக்க முடியுமா? இல்ல நான் என்ன சொன்னேன்னா, அம்மா இறந்ததுக்கு காரணமானவங்க அப்படின்ற தவறான தகவல் சொன்னாங்க. இல்லப்பா, அப்ப இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி அதை சொல்ற விதம் என்பது வேறு. நீங்க வந்து உங்களுடைய மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. நான் சொல்ல வந்துடுறேன். இப்ப வந்து சாமிநாதன் சொன்னாரு, அவர் ஆசைப்படுறதெல்லாம் எங்க சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? கட்சி வந்து கட்சியினுடைய வேலைப்பாடு இது. சாமிநாதன் எங்கள் தொழில்நுட்பதெல்லாம் நாங்களே கூப்பிட்டு செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டுலாம் பெருசு சாமிநாதன் அங்கே இருக்கிற அவங்களுக்கு தெரியும், பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும், இங்கு நடக்க முடியுமா உட்கார முடியுமா என்பதையெல்லாம் பற்றி வாக்காளர்கள் யோசிப்பதில்லை. அப்படி யோசிச்சிருந்தா பல பேர் இந்த 234 வந்து எனக்கு ஒரு நேரடியா ஒரு கேள்வி சொல்லுங்க. திரு டிடிவி தினகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு வாழ்த்து செய்தியோ அல்லது அங்கீகரித்தோ உங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட வந்து இதுவரைக்கும் எந்த கடிதமோ எந்த தகவலும் வரல. சசிகலா அவர்கள் இதற்கு முன்னதாக வேறு சில விஷயங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது இந்த ஒரு மௌனம் எதை காமிக்குது, எப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அது எப்படி நீங்க அவங்க தானே சொல்லி வேட்பாளராக பொதுச் செயலாளர் சொல்லி தான் அவங்க தினகரன் அவர்களை அறிவிக்க, துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் தினகரன் அறிவிச்சிருக்கோம். இதற்கு முன்னதாக சிறைக்கு சென்ற பிறகும் கூட அவர் வந்து சில கருத்துக்களை அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்துல ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அது குறித்து எந்த விஷயமும் வராம இருக்கு. இல்ல நேற்றைய தினம் தான் இந்த மாதிரி ஒரு இதே வந்திருக்கு, ரெட்டையிலேயே முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த முடக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப அது முடக்கப்பட்டிருக்குன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம். முடக்கப்படல. அடுத்த ஏப்ரல் மாசம் 17 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. எங்கள் குறுகிய கால அவசரம் கொடுத்திருக்கீங்க, நீங்க 2 பேரும் கொடுத்துருக்கீங்க, நாங்க யாரும் இது கொடுத்துருக்கோம்னு. அதுல கொடுத்துருக்கிறதுல நாங்க வந்து உண்மையான நிர்வாகிகள் உண்மையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கறதுக்கு அவங்களும் கொடுத்துருக்காங்க, 2 பிரிவும் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், மதுசூதனன் அவர்கள் எங்களோட கழக பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் வரவேற்று பேசி இங்க இருந்தவர் தான் இன்றைக்கு மாறி. இதே சாமிநாதன் வந்து பொதுச் செயலாளர் சின்னமா அவர்களை வாழ்த்தி பேசினவர் தான், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுள்ளவர் தான். நீங்க அவர்களே போற்றி புகழ்ந்தவங்க தான், அமைச்சர்கள் எல்லோரும் உண்மையிலே தம்பி வந்து உண்மையை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது என்னன்னா, குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா, நீங்க சொல்றீங்க இல்லைங்க, எங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அண்ணன் தம்பி பிரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள இது பண்ண, நம்ம வந்து அடுத்த இது பண்ண. அம்மாவுடைய நோக்கம் நீங்க வந்து கட்சி ஆகி 2 சின்னங்களை கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்க வந்து பிரிவினை பார்க்கல. சின்ன கொண்டு வருவோம், சின்ன எங்களுக்கு தான் கிடைக்கும், அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஒண்ணு எங்க அம்மா பாடுபட்டு உருவாக்குன அரசு இங்க இருக்கு. தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறது அம்மாவுடைய அரசு. எனவே எங்களுக்கு தான், இவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல. இப்ப நிக்கிறது மக்கள் ஓட்டு போடுறது, யார் வேணாலும் ஓட்டு போட மாட்டாங்க. நான் என்ன சொன்னா, யார் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க இல்ல, மக்கள் முன்னாடி தாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடுவதற்கு மக்கள் நாங்கள் சொல்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்க மது அண்ணனவோ இங்க போட்டியிட மற்ற வேட்பாளரை பற்றியோ நான் கவலைப்படுவதில்லை. நான் எங்களுக்கு ஒரே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை, மக்கள் எங்களை தான் ஏற்றுக்கொள்வார்கள். அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்கள் தான். அம்மாவுடைய அதிமுக தொப்பி சின்னம் தான் வெற்றி பெற போகிறது. பரப்புரையை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து எதை வச்சு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் வந்து ஆட்சியில நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அந்த வேட்பாளரை பொறுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராகட்டும், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சி தலைவர்களாகட்டும், அவங்க வந்து இந்த ஆட்சி குறித்த விமர்சனங்களை முன்வைப்பாங்க. குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி வந்து இன்னும் கூட பின்தங்கிய நிலையிலே இருக்குது, அல்லது ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு, மிக கடுமையாக இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சம், இதெல்லாம் வைப்பாங்க. இவர்களுக்கு இப்போ வந்து கௌரவ பிரச்சனையாக இப்போ அது மாறி இருக்கு. என்னென்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அணியை விட
இவங்க கூடுதல் ஓட்டு வாங்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தவறு இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்க நிலையில அவர்கள் என்ன விமர்சனங்கள் வைப்பார்கள் என்பது நமக்கு நம்மால் யூகிக்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மரணத்தில் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் அந்த அணியில் இருந்து என்று நான் பார்க்கிறேன். ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு அந்த அணி பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் இதுவரைக்கும் மக்கள் 2 மாதத்திற்கு முன்பு வரை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு முந்தைய ஆட்சியிலும் பங்கேற்றிருக்கிறார். ஆகவே அவர் இவங்க இதெல்லாம் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு. கட்சி பொதுச் செயலாளர் தேர்வு தவறான முறையில் நடந்ததோ இல்லது அவர் விமர்சனம் நான் சொல்ல வந்தது, இன்றைக்கு ஒரு கட்சி ஒரு தவறான போக்கில் போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்தோ அந்த விமர்சனங்களைத்தான் அந்த அணி முன்வைக்கும். நான் சொன்னதை போல முன்னாள் முதலமைச்சருடைய மரணத்தை பற்றியும் அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளும் சரி, ஆட்சி குறித்த விமர்சனங்களை மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்களை முன்வைக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். நான் கடைசியாக எனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கிறதாலே ஒரு நிறைவாக சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த 2 அணிக்கும் இடையிலே பல பரீட்சை நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அப்பர் ஹேண்டில் இருக்கு. இப்போ இருக்கிற ட்ரெண்டை வச்சு இந்த பல பரீட்சை என்பது யார் அதிகமாக ஓட்டு வாங்க போகிறார்கள், அதன் மூலமாக தங்களுடைய இருப்பு எங்கள் பக்கம்தான் அதிமுக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பரிசோதனை களமாக இந்த 2 அணிகளுக்கும் மாறி இந்த முடிவு என்பது மிகப்பெரிய இல்ல அதிமுக ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும். 2 தரப்புமே தங்கள் மறுபரிசீலனை செய்து ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அமைச்சர் 2 பிரிவும் மாறி வரலாம், அவங்க வாங்கிடுவாங்க. நாங்க நினைக்கிறோம் நிச்சயமாக பன்னீர்செல்வம் கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்ற சிந்தனையை இந்த 2 தரப்புக்கும் ஏற்படுத்தக்கூடிய முடிவை இந்த தேர்தல் தரும் என்று நான் உங்களுடைய நிறைவு கருத்துக்கும் நன்றி. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய நிறைவு கருத்தாக. அவர் 2 பேரும் ஒன்னா இணைய வேண்டிய தேவை இருக்குங்கிறாரு. உங்களுடைய அதாவதுங்க, நாங்க தான் சொல்றோம்ல, நாங்க இணைகிறதுக்கு நாங்க தான் துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, வாங்கப்பா வந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து அம்மாவுடைய ஆட்சியை நல்லா கட்டி காப்போம், அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நிச்சயம் மக்களை சந்திக்க போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா பெரும் வெள்ளமான மக்கள் இப்பதான் பார்த்துட்டு தான் வர்றேன். அவர் அனுப்பிச்சுட்டு தான் துணை பொதுச்சாளர் வாக்கு கேட்க போயிட்டு இருந்தாரு. நான் இந்த மாதிரி தம்பிட்டு புதிய தலைமுறைக்கு போறேன், போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தேன். அப்ப கூட என்ன சொன்னாரு, நீங்க எதுவும் பேசக்கூடாது, நம்ம எல்லாம் நமக்குள்ள இது இருக்கு, நம்ம தான் ஜெயிக்க போறோம், அவங்க பிரிஞ்சு போறவங்க ரொம்ப குறைவா. 12ஆம் தேதி தேர்தல் இருக்கிறது, 15ஆம் தேதி முடிவு வரும். நீங்க திரும்பவும் நம்ம அப்ப பேசுவதற்கான உறுதியாக நான் வெற்றி பெற்று திமுகவை வெற்றி பெற்று இங்க நடக்க போற தேர்தல் திரும்ப ஒரு தகராறு பண்றதுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக ஓட்டு போடுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போறாங்க? இங்க யாரும் இல்ல. இல்ல திமுக ஓட்டு போறதுனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறாங்க? மக்கள் முடிவு பண்ணுவாங்க, திட்டங்களை நிறைவேற்றும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமாக அதிமுகவுடைய வேட்பாளர் முடிவு செய்ய போறாங்க. அதிமுகவுடைய வேட்பாளர் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பலாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். நான் வெற்றி பெற்று இதே இடத்துக்கு வருவேன். தம்பி அப்ப நீங்க வாழ்த்து சொல்லுவீங்க. அப்ப எல்லாரும் நாங்க கலந்து கொடுத்து சாமிநாதன் அன்னைக்கு எங்க கூட தான் இப்பவே வந்துருவாரு. அதனால நன்றி, வணக்கம். மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கிறது திருமிகு வானதி. மதவாத சக்திகள் தமிழகத்துல ஒரு வலுப்பெற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துனால இந்த 2 கட்சிகளும் ஒன்னா சேரணும், 2 அணிகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய நமது எம்ஜிஆர் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை தாக்குகிறது. இதன் பின்னால சதியில இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்று உங்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். எதிர்த்து பேசிட்டு